இந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டை தேர்ந்தெடுத்த மாதிரி இன்னைக்கு வந்து உட்கார வச்சிருக்காங்க. எல்லாருமே ரீல்ஸ் போடுறவங்க தான். ஆதவ அர்ஜுன் சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம வந்து அதிமுகவா மாறப்போகுது, இங்க 90% இங்க வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் கழகமே அதிமுக. இன்டைரக்டா சொல்றது நாங்க குதிரை பேரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்றது தான் அர்த்தம். மொத்த கூட்டணி கட்சிகளையும் நீங்க வந்து கூவி கூவி கொடுத்து இந்த சோஃபா மாடல்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த கட்சியோட தலைமை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, குறிப்பா எடப்பாடி அவர்கள் தலைமை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதனால நாங்க ஒரு புதிய தலைமையை தேடி வரோம். இல்ல கட்சியில இருந்து சேரக்கூடியவங்க வைக்கக்கூடிய விஷயங்கள் அதுவா தானே. தாவேக வந்து டிஎம்கே 2.0 ஸ்டாலின் அவர்களோட ஆசீர்வாதத்துல தான் இன்னைக்கு அந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு இருக்கும்போது இந்த 25 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எதற்காக அந்த வாக்கு கொடுக்கணும்? அதுதான் சொல்றேன். அவசர முடிவு எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த காத்து எந்த பக்கம் வேணா வீசும், அதுதான் சொன்னேன். இந்த ரேஸ் வந்து எப்படி வேணா முடியும்ன்றதுதான் சொல்ல. இல்ல காற்று எப்படி வேணாலும் வீசும் நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நிலையா இருக்க வேண்டியது கட்சியோட நிலைப்பாடு தானே. சோ இதே திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்திருந்தா அது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா? அது சரியா? அதுதான் சொல்றேன், இது போட்டி. இல்ல அப்படி இருந்தாலும் அது சரியான்னு நான் கேட்கிறேன். சோ இனி வரும் நாட்கள்ல கூட்டணி ஆட்சியை தவிர்த்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது ஹெல்தி கிடையாது. ஏன் மேம் அதிகாரத்துல பங்கு கொடுக்கறதுல அது ஹெல்தி கிடையாதுங்க. ஏன்னா பிகாஸ் நீங்க வந்து விடுதலை சக்திகளா இருக்கட்டும், ஐயுஎம்எல் அப்படி இல்ல, இதுவரைக்கும் தமிழ்நாடு அமைச்சரவையில ஒரு அமைச்சர் பொறுப்பு அப்படி கிடையாது. இப்ப விசிகா செய்யற தவறுகளை தாவேகா பொறுப்பெடுத்துக்குமா? அதே சமயம் தாவேகா செய்கிற தவறுகளையும் விசிகா கிட்டையும் கேட்க முடியாது. ஏன்னா அதிகாரத்துல சிஎம்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவங்கதான். கட்சியிலிருந்து வெளியில போன நிர்வாகிகளை திரும்ப கட்சியில சேர்க்கறதுல எடப்பாடி அவர்களுக்கு என்ன சிக்கல்? அவர் அந்த மாதிரி இருக்காங்க. அவர் அடமெண்டா இல்ல. நான் வந்து டைரக்டா போய் Milky Mist ice cream. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் மாநில மகளிர் அணியின் துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகல வெற்றி பெற்ற 5 எம்எல்ஏக்கள் தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அதுல 4 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திலையும் இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து கட்சிக்குள்ள ஒரு குழப்பங்கள் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதே நம்ம பார்க்க முடியுது. வெளியில வரக்கூடியவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களும் கட்சி தலைமை மீது அதிகம் இருக்கிறதா இருக்கு. கட்சியில என்ன பிரச்சனை நடக்குது? இந்த தொடர் விலகலுக்கு என்ன காரணம்? கட்சியில பிரச்சனை எதுவுமே இல்லை. ஒருத்தருக்கோட தனி பிரச்சனைகள் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர கட்சி மீது எந்த பிரச்சனையும் கிடையாது. கட்சி நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. இது எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் எல்லாருக்குமே வந்த ஒரு விஷயம். யாருமே எதிர்பார்க்கல. இந்த வாட்டி எல்லாருமே சைலண்ட் ஓட்டர்ஸாக இருந்திருக்காங்க. நான் பல இடத்துல பிரச்சாரங்கள் போயிருக்கேன். நான் போகும்போது இடங்கள்லாம் வந்து தாவேகாவோட கொடி ஒரு இடத்துல கூட நான் பார்க்கல. தாவேகா பிரச்சாரம் பண்ணது கூட பார்க்கல. ஆனா மக்கள் ரீதியாக ஒரு தனிப்பட்ட முறையில அவங்க வந்து சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு திராவிட கட்சிகள் தாண்டி நம்மளுக்கு வந்து வேற யாராவது நம்மளுக்கு வந்து புதுசா நம்மளுக்கு மாற்றத்தை தருவாங்களா அப்படின்ற ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னி வரைக்கும் நம்மளுக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, 2 திராவிட கட்சிகள் ரெண்டுமே வந்து மேக்சிமம் செஞ்சது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்காக நல்ல விஷயங்கள் நல்ல திட்டங்கள் எல்லாமே கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஓகே நம்ம இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்து ஓகே நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு புதுசா போடலாம், யங்ஸ்டர்ஸ் வரட்டும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில அவங்க வந்து புதுசா தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் மாற்றம் வந்ததா அப்படின்னா இல்ல. மாற்றம் பதிலா முதலமைச்சர் தான் மாற்றம் ஆயிருக்காரே தவிர மற்றபடி தமிழ்நாட்டுல எந்த மாற்றமும் இல்லை. அங்கங்க போராட்டங்கள் வெடிக்குது. அங்கங்க இந்த ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லை. இன்னும் பாலியல் ரீதியாக பெண்கள் வந்து வன்கொடுமை அடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஒருத்தங்க டக்குன்னு டிசைட் பண்றாங்க, ஓ எங்க வந்து காத்து அந்த எங்க காத்தடிக்குதோ மரம் அங்க சாயும், அந்த மாதிரி ஒரு இதுலதான் வந்து அவங்க இருக்காங்க. சோ காத்து எந்த பக்கமும் அடிக்கலாம், எப்ப வேணா எப்படி வேணா அடிக்கலாம். இப்ப நீங்க வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியா சொல்லி பழைய காலத்து ஸ்டோரி, அது வந்து நம்மளுக்கு எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்டோரி. என்னன்னா, ஒரு முயல் வந்து ஆமை கிட்ட வந்து சொல்லுது, இந்த மாதிரி நம்ம ரேஸ்க்கு போகணும், உன்னால
என்னை தாண்டி பீட் பண்ண முடியாது, கேலி பண்ணிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கேலி பண்ணதுக்கு அப்புறம் ஆமா சொல்லிச்சு இந்த மாதிரி ஓகே நீங்க போங்க நம்ம பாத்துக்கலாம் ரேஸ அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்குது அந்த சேலஞ்ச் பண்ணோடனே ரேபிட் வந்து ஓட ஆரம்பிக்குது. முயல் வந்து ஓட ஆரம்பிக்கும் போது ஆமை வந்து பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கு. போன இடத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போய் நிக்குது. அந்த நின்ன இடத்துல வந்து இன்னும் ஃபினிஷ் லைன் தாண்டல. அதேதான் இன்னைக்கு தாவேக்காவோட கதையும். ஃபினிஷ் லைன் இன்னும் அது தாண்டாம இருக்கிற நிலையில அவங்க வந்து ஒரு 12 சீட்டு பின்னடைவுல இருக்காங்க. ஓகேங்களா, நாங்க ஒரு 47 சீட்டு பின்னடைவு இருந்தோம். இவங்க வந்து 55 சீட்ல தான் நம்ம பின்னடைவு இருந்தோம். திமுக அவங்க ஒரு எலி மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல எலி என்ன பண்ணும், சாப்பாடு தேடி எங்க சாப்பாடு கிடைக்கிற திசை திரும்பி அங்கங்க போகும். அதனால அவங்க போயிடுச்சு. ஆமா, நாங்க ஸ்லோவா வந்துகிட்டு இருக்கோம். அதிமுக ரேபிட் போய் அங்க போய் நின்னுட்டு நம்ம ஃபினிஷ் லைன் தாண்டுவோமா இல்லையா அப்படின்றது நிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஆமா இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் இது காம்படிஷன் ஆயிடுச்சு. இட் வாஸ் நாட் ஒரு அரசியல் போரோ, இது வந்து ஒரு எதிர்கட்சி எந்த கட்சி அப்படின்னு இல்லாம முக்கோணம் போட்டியா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி விட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடுவே வந்து இது பார்த்து என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே பலருமே வந்து இன்ஃப்ளூயன்சஸா இருந்தவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ இவங்க வந்தாங்க, இவங்களும் அதே ஸ்டெப்ஸ் தான் எடுக்கிறாங்க, அவங்களும் எதுவும் மாற்றம் ஒன்றும் பெருசா ஒன்றும் தரல, இஷ்டத்துக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஐ மீன் நம்ம தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. வெள்ளை அறிக்கை வந்து ஒருத்தர் இப்போ நம்ம நிதியமைச்சர் படிக்கிறாரு, அவர் வந்து என்ன படிக்கிறாருன்னு கூட நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி நம்மளுக்கு படிக்க முடியலன்னா நம்ம வந்து ஓகே, எல்லாருக்குமே ஃப்ளூவெண்ட்டாக தமிழ் படிக்க வராது, கூட்டி சில பேர் படிப்பாங்க. எத்தனையோ வருஷம் படிச்சவங்க கூட அந்த மாதிரி தான் படிப்பாங்க. சில பேருக்கு திக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது புல்லட் பாயிண்ட்ஸா எடுத்துட்டு சொல்லியிருக்கலாம் மக்கள் மத்தியில. அவங்களுக்கு ரீல்ஸ் போட்டே பழக்கம் இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து என்ன பண்றாங்க, டக்குன்னு வந்து இது தாவேக்காவோட இன்ஃப்ளூயன்சஸ் யாரெல்லாம் வந்து இது பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி பவர் கட் எல்லா இடத்துலயும் நடக்குது அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே வந்து சோர்ந்து போன நிலை அப்படின்னு இருக்காங்க. சோர்ந்து போன நிலையில இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கீம்ஸ், அவங்க அறிக்கை விட்ட ஸ்கீம்ஸ் நம்மளுக்கு தருவாங்களா இல்லையான்றது தெரியாம இன்னைக்கு வந்து இந்த ஒரு அறிவு கூட, பேசிக் நாலேஜ், நம்மளோட புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட போய் விஜய் அவர்களை கம்பேர் பண்ணிட்டு நீங்க வந்து பேசிக் நாலேஜ், புரட்சி தலைவி அம்மா எவ்வளவு வந்து கட்டுப்பாட்டா வச்சிருந்தாங்க, அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம டக்குன்னு ஒரு அவசர டெசிஷன், அதாவது செல்ஃபிஷ் டெசிஷன். அதுதான் வந்து குதிரை பேரம் நடந்திருக்கு. குதிரை பேரம் வந்து நடந்ததுக்கு அப்புறம் இப்ப இன்னைக்கு வந்து இல்ல நாங்க குதிரை பேரம் இல்ல, எங்களை வந்து இது பண்ணல, அப்ப ஓப்பனா வந்து ஆதவ அர்ஜுன் சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம வந்து அதிமுகவா மாறப்போகுது, இங்க 90% இங்க வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் கழகமே அதிமுக. அதெல்லாம் வந்து இன்னைக்கு இப்படி பேசும்போது அப்படி இதுல வந்து இன்டைரக்டா சொல்றது நாங்க குதிரை பேரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்றதுதான் அர்த்தம். ஓகேங்களா, நீங்க தான் வந்து கூவி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்களை மட்டும் கூப்பிட்டாலும் பரவாயில்ல, திமுகல இருக்கிற மொத்த கூட்டணி கட்சிகளையும் நீங்க வந்து கூவி கொடுத்து இந்த சோஃபா மாடல்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த கட்சியோட தலைமை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, குறிப்பா எடப்பாடி அவர்கள் தலைமை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதனால நாங்க ஒரு புதிய தலைமையை தேடி வரோம். இல்ல கட்சியில இருந்து சேரக்கூடியவங்க வைக்கக்கூடிய விஷயங்கள் அதுவா தானே இருக்கு. அவங்களுக்கு ரீசன் சொல்றதுக்கு அவங்களுக்கு, அதாவது அவங்க மேல நம்பிக்கை இல்லை. அவங்க ஏதாவது ஒரு 10 தொகுதி வின் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் அவங்க வச்சிருக்கலாம். அவங்களே வந்து அது செய்யல. தன்னை மட்டுமே அவங்களை வந்து ஜெயிக்க வச்சுக்கிட்டு அவங்க வந்து இன்னொரு கட்சியில போய் சேரணும். அங்க உங்களுக்காக ரெட்டை சின்னத்துக்கு வாக்களிச்சவங்களுக்கு நீங்க வந்து ஒரு துரோகத்தை செஞ்சு, நீங்க வந்து எடப்பாடியாருக்கு நீங்க வந்து துரோகம் செய்றீங்களோ இல்லையோ, ரெட்டை சின்னத்துக்கு வாக்களிச்சு உங்களை ஜெயிக்க வச்சு அங்க உட்கார வச்சு அழகு பார்த்து 4 வருஷமா உங்களை வந்து 4 டேர்ம் உங்களை உட்கார வச்சிருக்காங்க. 4 டேர்ம், 5 டேர்ம், 1 டேர்ம், 2 டேர்ம்னு உட்கார வச்சிருக்காங்க மக்கள். உங்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி செய்யும்போது நீங்க குதிரை பேரத்துக்காக காசுக்காக தான் போனீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். வட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து குதிரை பேரம் நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து சுப்ரீம் கோர்ட் லெவல்ல வந்து அந்த குதிரை பேரத்தோட
கேஸ் இன்னும் அங்க நிலவையில தான் இருக்கு. ஓகே. அப்படின்னு இருக்கும்போது இன்னும் அது வந்து சிபிஐ விசாரணைக்கு வரணும் அப்படின்றத பல பேர் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இது நாட் a healthy பாலிடிக்ஸ். இது வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்ப எப்படி தூய சக்தி ஆக முடியும்? இல்ல மேம், அதிமுகல இருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்துதான் இங்க தாவேகா ஆட்சி நடக்கணும்னா அப்ப அதிமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? அந்த அளவுக்கு கட்சி வலுவில்லாம அப்ப நீங்க வந்து நீங்க வந்து பேரம் பேசி நீங்க கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்ட நபர்கள் அவங்க வந்து அவங்க மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்தவங்க தானே. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி தூய சக்தி ஆவீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க இப்ப ஆரம்பமே உங்களுக்கு வந்து தூய சக்தியோட இதே போச்சு. நீங்க கரப்ஷன்ல தான் ஆரம்பிக்கிறீங்க. ரெண்டாவது நீங்க எப்படி நீங்க வந்து ஜெயிச்சீங்க? எந்த காசு உங்களுக்கு அவ்வளவு காசு கொடுத்தாங்க? தாவேகாக்கு யார் அவ்வளவு காசு கொடுத்தாங்க? இந்த எலெக்ஷன் கேம்பெயின்கா இருக்கட்டும், மேடை பேச்சு போடுறதா இருக்கட்டும், இத்தனை விஷயங்களுக்கு எப்படி அப்போ இத்தனை எம்எல்ஏகள் உங்களை வந்து நீ இழுக்கிறாங்கன்னா யார் காசு கொடுத்துருக்காங்க? சோஃபா போறது நம்ம எல்லாருமே பாக்குறோம். ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும்போது அங்க மட்டும் பேரம் பேசல. நேரா நீங்க திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு போய் நீங்க டைரக்டா நீங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு ஒண்ணும் கிடையாது. இப்ப உள்ள அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டாங்க. அப்ப எதுக்கு கொடுத்திருக்காங்க? அப்ப வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் அ ரீசன் அப்படின்னு இருக்கும்போது குதிரை பேரத்தை அந்த வார்த்தையை மட்டும் மறைச்சிட்டு அவங்க அதிமுக இப்போ இன்னும் சமீப காலத்துல இப்போ வந்து இன்னும் ஏன் அதிமுக மேலேயே டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போட்டி வந்து அதிமுக வர்சஸ் தாவேகா தான். நீங்க திமுகவை பத்தி ஒண்ணுமே பேசுறது இல்ல, திமுகவை பத்தி எதுவும் சொல்றது இல்ல. அதிமுகவோடயே நீங்க வந்து அவங்களோட எம்எல்ஏகள் வேணும் பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க பேசுறாங்க அப்படிங்கறத தாண்டி மேம், இப்ப தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக இருந்து இப்ப 4-5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 4 பேர் தாவேகால இணைஞ்சிட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள் பலரும், கடம்பூர் ராஜு உள்ளிட்ட உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் தாவேகால இணைஞ்சிருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். இப்படி ஒவ்வொன்னா பல முக்கிய தலைவர்களை, முன்னாள் அமைச்சர்களை எந்த நம்பிக்கையில இப்போ நீங்க கோவில்பட்டி பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் ஜெயிக்கக்கூடிய இடமா இருந்தது. இப்ப வந்து திமுக தாவேகால வந்து வின் பண்ணிருக்காங்க. திமுக அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதை தாண்டி நீங்க வந்து தாவேகால வந்து இன்னும் பல இடங்கள்ல நீங்க பாத்துக்கோங்க. அந்த இடத்துல எல்லாம் இப்போ மரகதம் குமரவேல் அவங்க ஆல்ரெடி அதிமுகல ஜெயிச்சவங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஜெயிக்காதவங்க எந்தெந்த தாவேகா எம்எல்ஏஸும் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? அப்படின்னு இருக்கும்போது தாவேகா எம்எல்ஏஸ் ஜெயிச்சவங்க அங்க ஆல்ரெடி உட்காந்துருக்காங்கன்னு இவங்களுக்கு எப்படி தருவாங்க? என்ன பொசிஷன் கொடுப்பாங்க? ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாற்றம் தாவேகாக்கு வந்து ஒரு 34% வாக்களிச்சிருக்காங்கன்னா அதுக்கு எதிராக 66% வாக்களிச்சிருக்காங்க இல்லையா? நீங்க ஸ்பிளிட்டா நீங்க பாத்தீங்கன்னா கூட தாவேகாக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு சமீபத்துல வந்து திமுக அதிமுகக்கும் அதுவும் ஒரு காரணமாவும் சொல்றாங்க. எடப்பாடி அவர்கள் திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி அமைச்சு எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போ திமுக அதிமுக கூட்டணி அமைச்சிருந்திருந்தா இந்நேரம் வந்து அது சாத்தியமாயிருந்திருக்கும். அது அவங்களுக்கு விருப்பம் இல்ல, அதனால அதுவும் ஒரு நாங்க வெளியில போறதுக்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க. வெளியில போயிட்டு அங்க போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க? திமுக கூட்டணி கட்சிகளோட தான் நீங்க வந்து கை கோர்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அது தாவேகா வந்து டிஎம்கே 2.0 அவரோட ஆசீர்வாதத்தில், ஸ்டாலின் அவர்களோட ஆசீர்வாதத்துலதான் இன்னைக்கு அந்த ஆட்சி நடக்குது. அப்படின்னு இருக்கும்போது நீங்க யாரோட கை கோர்த்திருக்கீங்க? திருப்பி திமுகவோட தான் கை கோர்த்திருக்கீங்க. ஓகேங்களா? இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு தான் நான் கேக்குறேன். நீங்க இங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க போய் அங்க போய் திருப்பி திமுகவோட கூட்டணிகளோட தான் நீங்க உட்காந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப அது தப்பு இல்லையா நான் கேக்குறேன். அதே சமீபத்துல வந்து இன்னும் திமுக வந்து யாரெல்லாம் அங்க போய் சேரணும்னு ஆசைப்பட்ட சில எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்களை திமுக வந்து பேரம் பேசி எடுக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவோட கூட்டணி இருந்தால் நாங்க வந்து வேண்டான்னோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா திமுக கட்சியில போய் நீங்க சேருவீங்களா? பல விஷயங்கள் பல மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு உருட்டு ஸ்டோரி. என்னன்னா இப்ப தாவேகா திமுக எதுக்கு இன்னைக்கு வந்து வர முடியல, ஆட்சியில் உட்கார முடியல? அவங்களோட மிஸ்கவர்னன்ஸ், ஆன்டி இன்கியூபன்சி, இதனாலதான் வந்து ரெண்டுமே வந்து இந்த மெயின் சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைனாலதான் இன்னைக்கு வந்து திமுகவை இது பண்ணியிருக்காங்க. ஏன் சரியா இல்ல அது மாத்துறதுக்கு நீங்க வந்து பல விஷயங்கள் நீங்க வந்து அதிமுக உடைக்கணும்னு சொல்லிட்டு அப்போல இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஓபிஎஸ் அங்க சண்டை போடுறாரு, ஓபிஎஸ் இங்க சண்டை போடுற. சோ முழு கவனம் நீங்க வந்து அதிமுக மீது நீங்க வந்து அங்க கவனத்தை செலுத்துனீங்களே தவிர நீங்க திமுகவோட ஆட்சி நீங்க நல்லா நடத்தணும்ன்ற ஒரு கவனத்தை நீங்க செலுத்தல. அதனால்தான் நீங்க வந்து அது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸா நீங்க வந்து அதிமுக பயன்படுத்திக்கிட்டீங்க. இன்னைக்கு வந்து தாவேகா வந்து நீங்க அங்க உட்கார்றாங்க,
அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ்ல யாரு ரொம்ப சூப்பரான மினிஸ்டர்ஸ், இவங்க ஒரு மேடை பேச்சுல கூட வந்து கரெக்டா இல்ல, பல விஷயங்கள் பொய் பேசுறாங்க. ஓகேங்களா? விவசாயிகளோட வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி தான், ஸ்போர்ட்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அரசியல் தெரியலன்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னு இருக்கும்போது இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்? ஐயோ அரசியல் தெரியலன்னு நம்ம மேல பழி வரக்கூடாது. திருப்பியும் நம்ம வந்து அதிமுகவை திமுக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோ அதே தான் இன்னைக்கு தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு ரீசனுக்காக தான் இன்னைக்கு வந்து திமுகவை ஒதுக்கி வச்சது, மக்களை ஒதுக்கி வச்சது வந்து எந்த காரணம்னா, சும்மா நீங்க டைவர்ஷன் டாக்டிக்ஸா நீங்க வந்து அதிமுக வச்சு பேசிட்டு இருந்தீங்களே தவிர, ஆனா நீங்க மிஸ்கவர்னன்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு தாவேகாவும் அதே தான் கையில எடுத்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனா தேர்தலுக்கு முன்னாடியில இருந்தே திமுகவா தாவேகாங்கிறதா போட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் தொடர்ந்து அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அதிமுகங்கிற பெயரையோ இல்ல அது சார்ந்த விமர்சனங்களையோ விஜய் எங்கேயுமே நம்ம வச்சு பார்த்தது இல்லை. ஆமா, ஆனா அந்த வகையில பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல ரெண்டாவதுல எடுத்து இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். டெபாசிட் வந்து எங்களோட ஜாஸ்தி வந்து திமுக இழந்திருக்கு. 3-4 இடங்கள்ல வந்து தாவேகாவும் இழந்திருக்கு. ஓகேங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 21, அவங்க 25 27 திமுக அப்படின்னு இருக்கும்போது நாங்க தான் செகண்ட் பிளேஸ்ல மார்ஜின்ல நாங்க வந்து லூஸ் பண்ணிருக்கோம் நிறைய இடத்துல. ஓகேங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரணும் தான் மக்கள் ஆசைப்பட்டிருக்காங்க. இழந்து இன்னைக்கு கீழே இருக்காங்களா மேம்? அது கவனிக்க வேண்டிய விஷயம் இல்ல. எதிர்கட்சியா நீங்க வந்து அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து எதிர்கட்சி அந்தஸ்தை நீங்க இழந்து வேணா நிக்கலாம். அவங்க எதிர்கட்சிய நாங்க வேணா எதிர்கட்சி அந்தஸ்தை தான் நாங்க இழந்து நிக்கிறோம். அவங்க கூட்டணி திமுக வந்து கூட்டணியே இழந்து நிக்கிறாங்க. ஓகேங்களா? 1. 2வது, நீங்க என்னதான் நீங்க அங்க உட்காந்து பேசினாலும் நீங்க ஃப்ளோர்ல வேணா எதிர்கட்சியா இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே எதிர்கட்சி நாங்க தான் அப்படின்றது வந்து மக்கள் ரியலைஸ் பண்றாங்க இன்னைக்கு. ஏன்னா நீங்க வந்து கூட்டணி கட்சிகள் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க, காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து தாவேகா தான் திமுக தான் தாவேகாவை நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது எப்படி இவங்க எதிர்கட்சி அவங்க அந்தஸ்தை வேணா வச்சுக்கலாம், ஆனா உண்மையிலேயே நாங்க தான் எதிர்கட்சியா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோன்றது உண்மை. அப்படி இருக்க தாவேகாக்கு அந்த 25 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எதற்காக அந்த வாக்கு கொடுக்கணும்? அதுதான் சொல்றேன். அவசர முடிவு எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அவசர முடிவு எடுத்திருக்க கூடாது, யாரா இருந்தாலும் எடுத்திருக்க கூடாது. இன்னைக்கு இந்த காத்து எந்த பக்கம் வேணா வீசும். அதுதான் சொன்னேன், இந்த ரேஸ் வந்து எப்படி வேணா முடியும்ன்றதுதான் சொல்ல. ஏன்னா இது முக்கோண போட்டி ஆயிடுச்சு. அப்படின்னு இருக்கும்போது எப்படி வேணாலும் வீசும் நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நிலையா இருக்க வேண்டியது கட்சியோட நிலைப்பாடு தானே. தனிநபர் அதுதான் சொல்றேன். நீங்க வந்து கூட்டணியே ஷிஃப்ட் எம்எல்ஏக்கள் விலகுறாங்கங்கிறது கட்சிக்கு ஒரு பின்னடைவு தானே? கிடையாதுங்க. 5 எம்எல்ஏ போனாலும் சரி, கூட்டணி போறது பெருசா? கூட்டணினா மொத்தமா நீங்க மக்களை அங்க அமுச்சு விட்டுருக்கீங்க. ஓகேங்களா? எங்களால 5 பேர் தான் போயிருக்காங்க. இல்ல இப்ப திமுகவோட கூட்டணிகள் இல்லைனாலும் 57 எம்எல்ஏக்கள் அவங்களோட எம்எல்ஏக்களா இருக்காங்க. அவங்க சின்னத்துல நின்று போட்டியிட்ட வேட்பாளர்கள் இருக்காங்க. கரெக்ட். அப்படி இல்லையே, 5 பேர் விலகி இருக்காங்கல்ல. 5 பேர் விலகினாலும் சரி, அது இன்னும் இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க கட்சிக்காக வந்து உயிர் கொடுக்கறதுக்கு. கட்சியை வந்து ஏன்னா இந்த கட்சி பல பேரை வளர்த்து விட்டுருக்கு, பல பேரை வளர்த்து விட்டுருக்கு, பல பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கு, பல பேருக்கு பிசினஸ் பண்ணி கொடுத்துருக்கு, பல பேருக்கு வந்து அம்மா உணவகம்ன்றது ஒரு விஷயம் பண்ணிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அப்படின்னு இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமை நம்பி இருக்கிறவங்க நிறைய பேர். ஓகேங்களா? அதனாலதான் இன்னைக்கு வந்து செகண்ட் பிளேஸ்ல நிறைய இடத்துல வந்தது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படின்னு இருக்கும்போது நீங்க வந்து நீங்க மீண்டும் நம்பர் தான் பாக்குறீங்களே தவிர நம்பர் இஸ் நத்திங். அதுதான் சொல்ற, காத்து எந்த பக்கம் வேணா வீசலாம். போனவங்க வந்து அங்க இருக்கிற ஆட்சி அவர் வந்து மக்களையும் சந்திக்கிறது இல்ல. அங்க இங்கிருந்து போயிட்டு அங்க போய் ஒரு என்ன சுயமரியாதை இல்லாம அங்க போய் ஜாயின் பண்றாங்க. யாருக்கு முன்னாடி? புசி ஆனந்த் முன்னாடியும் ஆதவ் அர்ஜுன் முன்னாடியும். இல்லாம எவ்வளவு பெரிய அவர் அசிங்கம். புரட்சி தலைவி அம்மாக்கு முன்னாடி இணைஞ்ச இவங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முன்னாடி இணைஞ்சவங்க இவங்க, போயிட்டு நீங்க புசி ஆனந்துக்கு முன்னாடியும் ஆதவ் அர்ஜுனாக்கு முன்னாடி நீங்க இணைஞ்சிருக்கீங்க. தாவேகா தலைவர் இன்னும் உங்களை பார்க்கல, சிஎம் உங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு என்ன மரியாதை அங்க கொடுத்தாங்க? நீங்க அங்க போயிருக்கீங்க. நீங்க அதான் நான் கேக்குறேன். அன்னைக்கு மரகதம் அந்த அவங்க இருக்காங்க, குமரவேலு, அவங்க வந்து மேடையில பேசுறாங்க, சிஎம் இருந்தாங்களா? ஆதவ் அர்ஜுனாவும் இவங்களும் உட்காந்து மேடையில எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க? ரீல்ஸ்ல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் அந்த ரீல்ஸ் மோட்ல இருந்து வெளியில வரல. அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நம்ம ஆட்சின்னு நம்ம எப்படி நம்ப முடியும்?
மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம். இத்தனை பெண்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நீங்க வந்து ஒரு 30,000 பேர் சேர்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனீங்க. அந்த அம்மா அதிமுக பத்தி பேசின அடுத்த செகண்ட்ல எல்லாரும் காலி, எல்லாரும் ஏஞ்சி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்ன அரசியல் நீங்க மாற்றத்தை கொடுத்துருக்கீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க வந்து திருப்பியும் வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே தவிர அதிமுக மீது இப்படி ஆயிட்டாங்க, அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு. ஆனா அவங்களோட அரசு போக்கை நீங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன இங்க இருக்கிற நிதி முதலீடு செஞ்ச அத்தனை கம்பெனிஸும் முக்கிய கம்பெனிஸும் ஆந்திராக்கு மாறிடுச்சு. அதை பத்தி பேசுறீங்களா? மேடையில பேசுனீங்களா? இது ஈர்பாவா தான் போய் மரகதம் குமரவேல் போய் சேர்ந்தாங்களா? அம்மாவோட ஆட்சியை பார்த்தோம், அதனாலதான் அதான் இது அம்மாவோட ஆட்சியா? இங்க இருந்து ஆந்திராக்கு அனுப்புறது அம்மாவோட ஆட்சியா நான் கேக்குறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இன்னைக்கு வந்து இருக்கிறதா அம்மாவோட ஆட்சியா நான் கேக்குறேன். நீங்க அம்மாவோட அம்மா பேட்ரோல்னு ஒண்ணு இருந்தது, அதுக்கப்புறம் பிங்க் பேட்ரோல திமுக மாத்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சிங்கப்பெண் படை அப்படின்னு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அதே எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்தீங்க. பெண்களோட சதவீதம் வந்து இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கும் போது நீங்க அது வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும். ஆனா என்னத்த மாற்றமா நீங்க கொடுத்தீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். பாதுகாப்பு இருக்கு, அதையும் மீறி இன்னைக்கு 3 வயசு குழந்தை இன்னைக்கு வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது எத்தனையோ குழந்தைங்கள் பெண்கள் இன்னும் திருப்பியும் அதுதான் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பஸ் மேல கூட்டம், எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து கரண்ட் கட்டு. அப்போ வந்து அதிமுக காலத்துல இருக்கும்போது 65,000 கோடி கடன்ல இருக்கும்போது அப்பவே வந்து அவங்க கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 2.5 லட்சம் கோடி. இன்னைக்கு 2.5 லட்சம் கோடியில நம்மளுக்கு எப்படி கரண்ட் வரும்? எல்லா இடத்துலயும் ஒரு ஃபேஸ் இல்ல, நைட்டு தூங்க முடியறது இல்ல. எப்ப வேணா நம்ம அப்போ எல்லாருமே ஜென்ரேட்டர் வாங்கி வைக்க முடியுமா? ஏழை எளிய மக்கள் ஜென்ரேட்டர் வாங்கி வைக்க முடியுமா? இல்ல இலவசம் நீங்க வந்து 200 யூனிட்டுக்கு கம்மியா யூஸ் பண்றவங்களுக்கு 500 யூனிட்டுக்கு கம்மியா யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்றீங்க. எப்படி ஃப்ரீன்னு சொல்வீங்க? நீங்க கரண்டே இல்லாம எப்படி ஃப்ரீன்னு சொல்லுவீங்க? அதுதான் எல்லாருக்கும் கேள்வியா இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்க கவர்மெண்ட் நீங்க கரெக்டா இல்லாதனால அதிமுகவை எம்எல்ஏ இழுத்து என்ன பிரயோஜனம் நான் கேக்குறேன். அவங்களுக்கு என்ன நீங்க சொல்லி கூட்டு போறீங்க? உங்களுக்கு வந்து மந்திரி பதவி தரேன், ஏன்னா ஒருத்தவங்க மந்திரியில இருக்கிற பதவியில இருக்கிற தொடர்ந்து அமைச்சர் பதவியில இருக்கிறவங்க யாருக்குமே வந்து என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் சொல்ல தெரியலையே. அவங்க திருப்பியும் அங்க போய் ஸ்டண்ட் தானே கட்டுறாங்க, கேமராக்கு முன்னாடி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரீல்ஸ் மூலியமா அவங்க இது பண்றாங்கன்னா மக்களும் ரீல்ஸ் மூலியமாவே அவங்க பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். நான் இப்ப அதிமுகவும் ரீல்ஸ் மூலமா அரசு செய்யக்கூடிய தவறுகளை வந்து நாங்க எடுத்து சொல்ல போறோம், கட்சியில சிறப்பா செயல்படக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிச்சு சமூக வலைதளங்கள்ல இன்னும் ஆக்டிவா செயல்பட போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக உணரலையா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும். ஃபர்ஸ்ட் அதுதான் நான் சொல்றேன். இளைஞர்கள் எல்லாரும் என்ன நினைச்சாங்க, இப்ப இன்னைக்கு பெரியவங்க எல்லாருமே வந்து யாரெல்லாம் அதிமுகக்கோ தொடர்ந்து வாக்களிச்சுட்டு வந்துட்டு இருந்தவங்க குழந்தைங்க வந்து 8 வயசு குழந்தைங்க அவங்களோட வலியுறுத்தல்னால பல பெற்றோர்கள் வந்து போய் மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க குழந்தைங்களுக்காக. இது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு நிலை. குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும் நம்மளுக்கு எந்த ஆட்சி நம்மளுக்கு நல்லது பண்ணும், எந்த ஆட்சி நம்மளுக்கு நல்லது செஞ்சிருக்குன்றது எப்படி குழந்தைங்களுக்கு தெரியும்? எனக்கு விஜய் மாமா பிடிக்கும், நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுக்கு இன்னைக்கு விஜய் மாமா வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு. எத்தனை வாட்டி போய் மக்களை சந்திச்சிருக்காரு, எந்த இடத்துல போய் சந்திச்சிருக்காரு, நன்றி சொல்லணும் இடத்துல போன இடத்துல. திருப்பி நீங்க ஆட்சியில உட்காந்துட்டு இருக்கீங்க, திமுக மேல நீங்க குற்றத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதிமுக மேல வந்து விமர்சனங்கள் வைக்கிறீங்க. நீங்க நன்றி தானே சொல்ல போனீங்க? உங்க ஆட்சி எப்படி நடத்த போறீங்கன்னு நீங்க சொல்லணும், அது எப்படி சரி செய்வீங்கன்னு தானே சொல்லணும். அப்படின்னு இருக்கும்போது நான் முழு குற்றச்சாட்டுன்னு அவங்க மேலும் வைக்கல. அவங்களும் நல்லதுக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து ஏதோ ஒன்று மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இது எடுத்துட்டு வந்திருக்காங்க, கரப்ஷனை கம்மி பண்றதுக்கு. தட் இஸ் அதுல வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா பேசிக் திங்ஸ் நீங்க கவனத்தை செலுத்த மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற ஒரு இதுதான். திருப்பியும் நீங்களும் வந்து திமுக போலவே எப்படி ஒரு வெள்ளை அறிக்கை, திருப்பியும் நீட் எக்ஸாம் பத்தி, திருப்பியும் நீங்க வந்து மும்மொழி கொள்கையை பத்தி என்ன திமுக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோ அதுதான் இன்னைக்கும் வந்து இன்னைக்கு சட்டப்பேரவையில் அவங்க பேசுறதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ திமுகக்கும் தாவேக்காக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். அதே போல 2019க்கு பிறகு அதிமுக தொடர்ந்து நடைபெற்ற எல்லா தேர்தலையுமே தோல்வியை சந்திச்சுட்டு இருந்ததை ஒரு விமர்சனமா இருக்கு. கட்சிக்குள்ள இருக்கிறவங்களும்
தோல்வியை ஏத்துக்கக்கூடிய ஒரு தலைமை கூட எங்களால இதுக்கு மேல பயணிக்க முடியாது, எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தலைமை மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு தொடர்ந்து பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. கட்சியிலிருந்து முன்னாடி விலகின பலரையும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல திரும்ப கட்சியில சேர்ந்த காட்சிகளையும் நம்ம பார்த்திருக்கோம். கட்சியிலிருந்து வெளியில போன நிர்வாகிகளை திரும்ப கட்சியில சேர்க்கறதுல எடப்பாடி அவர்களுக்கு என்ன சிக்கல்? அவர் அடமெண்டா இல்ல. நான் வந்து டைரக்டா போய் நீங்க கேட்கிற கேள்வியே அவர்கிட்ட வந்து நம்ம இங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே போய் பேசியிருக்காங்க. பேசும்போது அவர் he was not at all, அவர் வந்து நீங்க போகணும், கட்சி விட்டு போகணும், உங்களுக்கு நான் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன் எதுவுமே சொல்லல. பொறுமையா இருங்கன்னு தான் சொன்னார். பொறுமையா இருங்கன்னு தான் சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு வந்து தொடர் தோல்விகள் வரும்போது அவங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படும். என்னங்க விரக்தி? 2021ல இறந்து போன, சாரி 2021ல தோத்து போனாங்க, 2026ல திருப்பி மீண்டும் தோத்து போயிருக்காங்க. இடையில 24ல பாஜக கூட கூட்டணி தாவேகா முழு வெற்றி பெற்றுச்சா? பெறல. கரெக்டா? முழு வெற்றி பெறல. பெரும்பான்மை அவங்க தானே மேம். பெரும்பான்மை, அதுதான் நான் சொல்றேன், இது ரேஸ், திஸ் இஸ் a ரேஸ். நீங்க ராபிட்ட ஓட விட்டு அது வந்து அவங்க தென்னாவட்டா நிக்க விட்டு பார்த்தாதான் அவங்க என்ன ரேஸ்க்கு வந்திருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து காத்து அங்க அடிச்சிருக்கு, நம்ம அங்க போய் உட்காரணும்னா காத்து திருப்பி இந்த பக்கம் அடிச்சதுன்னா நீங்க என்ன செய்வீங்க? கரெக்டா இல்லையா? அப்போ ஆமா கரெக்டா பினிஷ் லைனுக்கு போகுதுன்னா நீங்க ஆமா கிட்ட திருப்பி வருவீங்களா இல்லையா? இல்ல எலி வந்து பினிஷ் லைனுக்கு போகுதுன்னா எலி கிட்ட தான் போவாங்க. அப்படித்தானே இருக்காங்க. அப்ப இவங்களை எப்படி நீங்க தலைவர்களா நீங்க மக்கள் நம்ப முடியும்? காத்து எங்க வீசுதோ அங்க போய் நம்ம உட்காந்து நம்ம வந்து சொகுசா நம்ம வந்து நம்ம பதவியில இருந்துக்கலாம், மக்களுக்கு எதுவும் செய்யாம நம்ம கரப்ஷன் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாங்க? மக்கள் எப்படி அவங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க? இப்ப யார் மீது நம்பிக்கை போகுது? உறுதியாக நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாத்துவேன், யாரா இருந்தாலும் எனக்காக நிக்கிறவங்க, கட்சிக்காக நிக்கிறவங்களுக்கு நான் பதவியை கொடுப்பேன், அவங்க எனக்காக உழைப்பாங்க, கட்சிக்காக உழைப்பாங்கன்னு அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? இல்ல வந்து மக்கள் வந்து யார் மீது நம்பிக்கை வச்சு நம்பிக்கை இல்லை இன்னைக்கு எந்த பக்கமும் தாவுவேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களை நம்புவாங்களா? இது முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? இது எல்லா மக்களுக்கும் வர வேண்டிய ஒரு கொஸ்டின். ஆனா இன்னைக்கு டைவர்ஷன் டாக்டிக்ஸ்ல நீங்க வந்து மீடியா வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ மீடியாக்கு எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற அரசை நம்ம வந்து அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், 5 வருஷம் ஓட்ட வைக்கணும். அவங்கள ஓட்ட வைக்கிறதுக்கு மற்ற கட்சிகள், எதிர்கட்சிகள் மீது பிழைய சொல்லி என்ன பிரயோஜனம்னு நான் கேட்கிறேன். ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம பேசணும். அது மீடியாவும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்குது. வெறும் வந்து குதிக்கிறாங்க, அங்க போறாங்க, இங்க போறீங்க, அவங்க குதிக்கிறவங்க அங்க போறவங்க இங்க போறவங்க மேல யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. அதுதான் உண்மை. அதே போல இப்ப தாவேக அரசு திமுகவோட தயவுல தான் நடந்துட்டு இருக்கு, அவங்க கூட்டணி கட்சிகளோட ஆதரவுல தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் சொல்லியிருந்தீங்க. இது தவறு. இப்ப இங்க அதிமுக இருந்து தாவேகாவுக்கு போனவங்க இதை விரும்புறாங்கன்னா அது துரோகம் இல்லையா, தவறு இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. சோ இதே திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்திருந்தா அது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா? அது சரியா? அதுதான் சொல்றேன், இது போட்டி இல்ல. அப்படி இருந்தாலும் அது சரியான்னு நான் கேக்குறேன். தாவேகா செஞ்சது சரினா இல்ல, ஏன்னா தொடர்ந்து இரு பெரும் திராவிட கட்சிகள் தொடர்ந்து மாறி மாறி தாவேகா எக்ஸாம்பிள் காமிச்சிச்சு. தாவேகா திமுக தயவுல நாங்க வந்து ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சது யாரு? இல்ல அப்படி காட்டினாலும் அவங்களே தானே திரும்ப விமர்சிக்கிறாங்க. அதுதான் எந்த தகுதி இருக்கு அவங்களுக்கு சொல்றதுக்குன்னு நான் கேக்குறேன். எந்த தகுதியில அவங்க சொல்றாங்க? திமுகவோட ஆதரவை பெற்று நீங்க வந்து சிஎம் ஆகிட்டு கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப எந்த அடிப்படையில் திமுக அப்படி வந்துருவோம், இப்படி ஆயிடுவோம் அப்படின்ற, அப்ப நீங்க இருக்கிறதே திமுக ஆட்சியோட தயவுல தானே. அப்போ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை நீங்க அதை பத்தி பேசுறதுக்குன்னு தான் நான் சொல்றேன். நாங்க இந்த போட்டி முக்கோண போட்டின்னு வரும்போது என்ன வேணா எப்படி வேணா நடக்கலாம். ஹங் அசம்பிளி இது விஷயம் ஓகேங்களா? சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடி அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி 2-3 சிஎம்ஸே வந்து கொடுத்திருக்காங்க, ஆதரவு கொடுத்திருக்காங்க. பல கட்சிகள் வந்து ஒன்னா இருந்துதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அழகா நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு போது எந்த பக்கம் வேணா எப்படி வேணா சாயலாம். அப்படிதான் இருக்கும்போது ஹங் அசம்பிளி வரும்போது யூ கேன் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் தான் நான் சொல்றேன். அதே போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத 2 திராவிட கட்சிகளுமே கடந்த காலங்களில் கொடுத்ததும் இல்லை, கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இல்லை, மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் முன் வச்சாங்க. ஸோ இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க.
சோ இனி வரும் நாட்கள்ல கூட்டணி ஆட்சியை தவிர்த்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது ஹெல்தி கிடையாது. ஏன் மேம் அதிகாரத்துல பங்கு கொடுக்கறதுல அது ஹெல்தி கிடையாதுங்க. ஏன்னா பிகாஸ் நீங்க வந்து விடுதலை சக்திகளா இருக்கட்டும், IUML அப்படி இல்லைங்க. இதுவரைக்கும் தமிழ்நாடு அமைச்சரவையில ஒரு அமைச்சர் பொறுப்பு அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போது அதிமுக அமைச்சர்கள் வந்து ஊழல் செஞ்சாங்கன்னா அதிமுக பொறுப்பு எடுத்துக்கும். அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு கோயிலேஷன் கவர்மெண்ட் பண்ணி அவங்களோட கவர்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு அமைச்சர பதவி கொடுத்தாங்கன்னா, அவங்க ஊழல் செஞ்சாங்கன்னா நாங்க எப்படி பொறுப்பு எடுக்க முடியும்? இப்ப விசிகா தாவேகா கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. இப்ப தாவேகா ஒரு தவறு செய்தனா அது விசிகாவினரிடம் தான் மேம் அதுக்கு பொறுப்பு கேட்க முடியும். இப்படி நடக்குது, நீங்க அதுக்கு குரல் கொடுக்கலையே. பெரும்பான்மை யார் இருக்காங்களோ அவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும் இல்லையா? அப்ப விசிகா செய்யற தவறுகளை தாவேகா பொறுப்பு எடுத்துக்குமா? அதே சமயம் தாவேகா செய்கிற தவறுகளையும் விசிகா கிட்டையும் கேட்க முடியாது. ஏன்னா அதிகாரத்துல சிஎம்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவங்கதான். அதை உணராம தான் அவங்க அதிகாரத்துல போயிருக்காங்களா? 100%. விசிகா வந்து விசிகாவோ யார் அங்க போயிருக்காங்களோ எல்லாருமே வந்து பர்மிஷன் கேட்டுதான் போயிருக்காங்க. கூட்டணியை விட்டு விலகுறோம், இன்னொரு இதுல ஆதரவு கொடுத்து போறது ஒரு நல்ல விஷயம் தானே. அது எப்படிங்க? அப்போ நம்ம பிரேமலதா அவர்கள் வந்து எங்களோட கூட்டணியில இருந்து விலகும் போது, அதிமுக கூட்டணியில இருந்து விலகும் போது எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டா போனாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே அவங்களுக்கு செய்யல அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் போனாங்க. வெளியில அதிருப்தியில போறவங்க எல்லாருமே குற்றச்சாட்டோட தான் போவாங்க. எல்லாருமே வந்து வா இவங்க சூப்பர், எனக்கு வந்து நல்லது செஞ்சிருக்காங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. தேமுதிகவும் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எடப்பாடி அவர்கள் நிறைவேற்றல, ராஜ்யசபா சீட் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க, தரல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி தானே நம்ம கூட்டணியில இருந்து வெளியில வராங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கெல்லாம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க, எது உண்மை எது உண்மை இல்லைன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஒரு 4 வால்ஸ்குள்ள நடந்த மீட்டிங்க இது நடந்திருக்கு நடக்கல அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? பல ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், பல கமிட்மெண்ட்ஸ் இருக்காது. அது வெளிப்படையா டிஸ்கஸ் பண்ணும்போது அதிகாரப்பூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ப்ரூஃப் இல்லாம நம்ம அது சரி மேம். தேமுதிகவை பார்த்து இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐசியூல இருந்த கட்சிக்கு உயிர் கொடுத்ததே அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை மறைமுகமா வைக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்றாங்க, தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு ஐசியூல இப்ப இருக்கிறது நாங்க இல்ல நீங்க தான் அவங்க பதிலடியா கொடுக்குறாங்க. யாரும் ஐசியூல இல்ல, எல்லாருமே அவங்களோட சொந்த உழைப்புல தான் வந்திருக்காங்க. சொந்த உழைப்புல அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, சொந்த உழைப்புல பண்றாங்க. இன்னைக்கு வந்து பாஜகல இருந்து வெளியேற அண்ணாமலையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க வந்து இட்ஸ் ஆல் ஆன் தெம். நீங்க வந்து இன்னொரு கட்சி மேல வந்து நான் ஜெயிக்கலன்றது இன்னொரு கட்சி மேல பழி போட முடியாது. ஓகேங்களா? அதுவும் உங்களோட சொந்த உழைப்பு. நீங்க உங்க சட்டமன்ற தொகுதியில நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் தான் மக்கள் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து மக்கள் அதெல்லாம் பார்க்கல. மக்கள் என்ன பார்த்தாங்கன்னா, யார் ஃபேமஸா ரீல் போட்டிருக்காங்க, இவங்க இத்தனை ரீல்ஸ் போட்டிருக்காங்க. பிக் பாஸ்ல வந்து செலெக்ஷன் நடக்கும். பிக் பாஸ்ல எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, ரீல்ஸ் யார் அதிகம் போடுறாங்க, அவங்க யாரெல்லாம் ஃபேமஸா இருக்காங்க அவங்கள வந்து நம்ம உள்ள கூப்பிடுவோம் அப்படின்னா. ஸோ இது வந்து இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டை தேர்ந்தெடுத்த மாதிரி இன்னைக்கு வந்து உட்கார வச்சிருக்காங்க. எல்லாருமே ரீல்ஸ் போடுறவங்க தான். அப்படின்னு இருக்கும்போது ரீல்ஸ் போடுறவங்க எப்படி ரியல் லைஃப்ல வந்து கரெக்டா வேலை செய்வாங்க? இப்போ அதிமுகவோட அடுத்த நிலை என்னவா இருக்கும்? ஏன்னா இப்ப 4 பேர் தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. விஜயபாஸ்கரும் விரைவில் இணைய போறதா ஒரு காலத்துல வந்து தலைவர்களை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியில எடப்பாடி அவர்கள். அதிமுக பொறுத்த வரைக்கும் பீனிக்ஸ் பேர்டு மாதிரி 4 தொகுதிகள் மட்டுமே வென்ற ஒரு காலம் இருந்திருக்கு. மீண்டும் ஆட்சிக்கு வந்து பட்டைய கலப்பின காலமும் இருக்கு. ஸோ அதுதான் நடக்கும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக இளைஞர்களோட சக்தியோட கண்டிப்பாக வருவோம். ஆக்கப்பூர்வமான அரசியல் கொடுக்கிறது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நல்ல அரசியல், மக்கள் மீது நல்ல ஒரு நிர்வாகம் அப்படின்னு இருக்கும்போது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, நிறைவா ஒரே ஒரு கேள்வி மேம். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. கட்சியாகவும் மாற்றி வரும் அரசியல்ல போட்டியிட போறேன்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவோட இன்னொரு முயற்சின்னு இதை சொல்றாங்க. அரசியல் கண்டிப்பாக வந்து பாஜகவோட ஆசீர்வாதத்தோட தான் அவர் வெளியில வந்திருக்காரு. நம்ம எல்லாருமே பார்த்தோம் அது இல்லையா? அப்படி இருக்கும்போது பாஜகவோட ஆசீர்வாதத்தோட அவர் பண்றாரு. அவர் பாஜக மீது நம்ம விமர்சனம் வச்சாச்சுன்னா நம்ம பாஜக காரன் அப்படின்னு நினைச்சிருவாங்கன்னு மக்கள் நினைச்சிருவாங்க அப்படின்னு ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் போய் அவர் பாஜகவோட ஐடியாலஜி சுயநலவாதி அப்படின்னு இருக்கும்போது அவரும் திருப்பியும் நம்ம ரீல்ஸ் போட்டு இன்னொரு வாட்டி நம்மள மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மக்கள் இனிமே ரீல்ஸ் நம்பர் தான் இல்லை, ரியல் லைஃப் தான் நம்புறதுக்கு இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அவர் என்ன முயற்சி எடுக்கிறாரோ, அவர் புது கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு வாழ்த்துக்கள்.
அவர் என்ன வேணா பண்ணட்டும். ஆனா ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுங்க, பொய் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கன்றது தான். ஓகே மேம், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி மேம். நன்றி.